பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த அருமையான மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை, வாலிபர் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை காணும்படியாகவும், இந்த புதிய கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த மற்றும் ஒரு நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாக இந்த மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் சிறப்பு ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாம மகிமைக்காக நீர் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களால் கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த ஆராதனை நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்களை எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதம் ஆக்கி தருவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்த வண்ணமாக செல்லாதபடி உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உம்மாலே தொடப்பட்டவர்களாக, உம்முடைய நன்மைகளை கிருபைகளை அதிகமாய் பெற்றவர்களாக கடந்து செல்ல நீ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் சீக்கிரமாய் அழைத்து வரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையில் 247வது பாமாலை, கிறிஸ்துவின் வீரரே சர்வாயுதத்தையும் கர்த்தர் ஈயும் பலத்தாலே எழுந்தணிந்திடும் என்கிற பாமாலை 247வது பாடலை எழுந்து நின்று பாடுவோம்.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாக. அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருமாயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களில் நடக்கத்தக்கதாக நாமோடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்திலே கடவுளுக்கு விரோதமாக கடவுளை துக்கப்படுத்தும் பொருட்டாக என் பேச்சிலோ என் சிந்தையிலோ நான் செயல்பட்டிருப்பேன் என்ற ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டிய நேரம் இது. ஏதேனும் ஒரு இடத்தில் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்காமல் இருந்திருப்பேன் என்றால், அவருடைய சாட்சியை நான் இழந்திருப்பேன் என்றால், ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கெஞ்ச வேண்டிய நேரம் இது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொருட்டாக 24ஆம் பக்கத்தில் இருக்கிற பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியில் விட்டு வழி அணைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்குமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் கரைச்சிட்டு வாக்கும்படியே நேர்பாக்கியுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிடங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்பட்டு எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தெய்வ பக்தி நீதியும் தெரிந்து நடந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்தின தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால்
கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற
நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32 நின்ற வண்ணமாக முறையாக வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். அனைவரும் சேர்ந்து வசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதி செய்யப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு,
தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. யாவரும் எழுந்து நின்று நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொருட்டாக 34ஆம் பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
உடைய ஒரே குமாரனாகி நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் இறங்கி மரித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் தென்மேலினார். பரமண்டலத்துக்கு பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பு சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் மரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கும் பின்னால் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். சீடத்துவத்திற்கான கிரயம். சிறந்த குருவாம் ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்விலே உண்மை சீசனாய் வாழ இயேசுவின் முன்மாதிரியை கற்றுக் கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி எங்களை உருவாக்கியவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவையை எடுத்து உம்முடைய காலடி சுவடுகளை பின்பற்றிட எங்களை தட்டி எழுப்புவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாடுகள் மற்றும் உபத்திரவங்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஊழியர்களாக உம்முடைய பாடுகளின் பாத்திரத்தை உம்மோடு தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு பெருமை மற்றும் பயத்திலிருந்து நாங்கள் விடுபட உதவி அருளும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாய் கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய்சுயாதீனம். தேவரீரே தஞ்சமாக கொண்டிருக்குமாறியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் திறனுடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தரலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டரலும். ஆமேன். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கும் வண்ணமாக 38ஆம் பக்கத்தில் இருக்க பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்தரான மரியாதை எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்கள் சிருஷ்டித்தற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மீதியாத ஒரு அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையறிவோம் எங்கள் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியுள்ளவராக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் எப்போதை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரையே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதாக உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி
எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற அருளச் செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆமேன். சபையார் அமர்வோம். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளை கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை வாலிப சிறப்பு ஆராதனையாக அனுசரித்துக் கொடுக்கும் இந்த ஆராதனைக்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த வாலிபர் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தூத்துக்குடி பட்டணத்தில் வந்திருக்கிற திரு பீட்டர் ஜெபராஜ் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக, திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வார்த்தைக்குரிய மகிழ்விக்கும் அண்ணா, சீடத்துவத்திற்கான கிரயம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். என்னோடு இணைந்து திரையிலே காண்கிற நம்ம வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீடத்துவத்திற்கான கிரயம் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆராதனை பற்றிய அறிவிப்பு. இந்த 2ஆம் ஆராதனை முடிவிலே பெண்கள் ஐக்கிய சங்கம் வழக்கம் போல நடைபெறும். 2ஆம் ஆராதனை முடிந்தவுடன் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகை நடைபெற இருக்கிறது. இதில் நம்முடைய வாலிப பிள்ளைகள் 13 வயது முதல் 35 வயது உள்ள பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஆராதனை முழுமையாக வாலிபர்களால் நடத்தப்பட இருக்கின்றன. எனவே அந்த ஆராதனைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் முடிந்தவர்கள் பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகளை இந்த ஒரு நாள் ஒடுக்க கூட்டத்திலே அமர வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 4:30 மணிக்கு வழக்கம் போல ஆண்கள் ஐக்கிய சங்க வேத ஆய்வு கூடுகை நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு டீன்ஸ் மீட் நடைபெறாது. இன்று மாலை 7 மணிக்கு வாலிபர்கள் சிறப்பு கலை நிகழ்ச்சி நம்முடைய திருச்சபையில் நடைபெறும். அதில் நம்ம அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதில் திருச்சபை மக்களுக்கென்று ஒரு சிறப்பு வேத வினா போட்டிகள் அவ்வப்போது கேட்கப்படும். அதில் சிறப்பு பரிசு இருக்கிறது. எனவே திருச்சபை மக்கள் அனைவரும் உற்சாகமாக இன்றைய மாலை 7 மணி ஆராதனையில் கலந்து கொண்டு வாலிபர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற திங்கட்கிழமை மாலை 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க ஜெபக்கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெபக்கூடுகை வழக்கம் போல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வேத ஆய்வு 1 பேதுரு நிருபத்திலிருந்து நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 9 மணி ஆராதனை சிறுவர்கள் சிறப்பு ஆராதனையாக அனுசரிக்கப்படும். எனவே அந்த ஆராதனையில் உற்சாகமணியில் பங்கு பெறும்படியாகவும் சிறுவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்று காலை அவர்களுக்கு ஒன்று ஒரு நாள் ஒடுக்கக்கூடுகை நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். தவச உற்சவ பண்டிகை அறிவிப்பு. வருகின்ற ஜூலை 11, 12, 13, 14ஆம் தேதிகளிலே 134வது தவச உற்சவ பண்டிகை நடைபெற இருக்கின்றது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள முடியாமல் அதிலே நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள், பேராயர் அம்மா அவர்கள், பாகவதர் வேதநாய சாஸ்திரியார் அவர்கள் சிறப்பு செய்தி கொடுக்க இருக்கின்றார்கள். அதில் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெற முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான ஆயத்த கூட்டத்திற்காக வருகின்ற 6ஆம் தேதி 1வது சனிக்கிழமை ரக்லான் ஞாபகார்த்த ஆலயத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட இருக்கின்றது. எனவே அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமண்டலத்தில் வந்திருக்கிற அறிவிப்பு. திருமண்டல சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய திருச்சபை அடிப்படை உறுப்பினருக்கான சந்தா 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. நிர்வாக குழுவில் போட்டியிடுவதற்கான சந்தா 150லிருந்து 200ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதை மார்ச் மாதம் கட்டி முடிக்க வேண்டும். மார்ச் மாதம் கட்டி முடிக்காதவர்கள் அந்த பாக்கி தொகை அரியர்ஸை வருகிற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கட்டி முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். எனவே கடைசி நாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி. அதற்குள்ளாக நீங்கள் வாக்கு செய்தவர்கள் நீங்கள் அதை வாக்கு கொடுக்க வேண்டும். எனவே உங்களுடைய வாக்குகளை கொடுக்கும்படியாகவும், ஒருவேளை 30 ரூபாய் தான் கட்டியிருப்பேன் என்றால் அந்த 20 ரூபாய் அரியரையும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக கட்டி முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருகின்ற 29/6/2024 அன்று திருமண முன் ஆலோசனை வகுப்பு பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சிற்றாலத்தில் நடைபெற இருக்கிறது. எனவே ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் மேரேஜுக்கு ஆயத்தமாயிருப்பவர் அதில் கலந்து கொண்டு சர்டிஃபிகேட் வாங்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பிறந்த நாளை காண்கின்றவர்கள் ஏ. ஆல்ஃபின் ராஜ்,
பி ஜாய் டேமரிஸ், எஸ் செக்கினா, பி ரெஜினா அன்புரோஸ், எம் பாலின் ஜோதிமுத்து, எஸ் ஜான்சன் காட்ஃப்ரே, வேதநாயகம் ராஜ்குமார் என்ற ராஜகோபால், டி ஹெப்சிபா சுசன்னா, எஸ் கமலி, ஜே பியூலா நவமணி, வி பெனியல் ரெவின், பி தனிஷ்கா, எஸ் கிறிஸ் ஈதன், எஸ் எஸ் ஹெசேல் சாமுவேல், எஃப் ஜான் ஃபெலிக்ஸ், ஏ ரூபகுமார், எம் மோசஸ், டி எவாஞ்சலின் மோசஸ் டேனியல், ஜே டெய்சி, பி பிரிசில்லா, பி பிரைசி ஏஞ்சல் இனியா, ஆர் ஜாய் ஜபரானி, கே ஜெனிட்டா தங்கம், ஜே ஜோனத்தான் ஜபஸ், ஏ ஸ்டெஃபி ரேஸ்மி, கே கண்ணன், பி சுனில் ராஜா, ஜே ஜெஃப்ரி ரோஷன், ஏ சாமுவேல் இவர்கள் பிறந்த நாளை காண்கிறார்கள். இவர்கள் திருச்சபை சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண நாளை காண்கின்றவர்கள் திருமதி திரு பி செல்வம், திருமதி திரு எம் மனோஜ் பீட்டர், திருமதி திரு எஸ் ஹென்ரி காட்வின், திருமதி திரு பி கார்த்தீஸ்வரன், திருமதி திரு எம் டைட்டஸ், திருமதி திரு வசீகரன் ராஜேந்திர சிங், திருமதி திரு ஏ எஸ் சேகர் தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார். இவர்களுக்கும் திருச்சபை சார்பாக திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்தவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கிருபையாக இரக்கமாக நீர் ஒரு புதிய ஆண்டை காணும்படியாக, புதிய நாளை காணும்படியாக, புதிய வாரத்தை காணும்படியாக என்னுடைய அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, புதிய பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய வாக்குத்தத்தம் பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் அதிகமாக கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆற்றலையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய விருப்பங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுங்க. விசேஷமாக திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்பதியினுடைய கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்ன நோக்கத்தோடு திருமணத்தில் இணைத்தீரோ ஆண்டவரே, அந்த உடன்படிக்கைகளை மீண்டுமாக அவர் புதுப்பித்துக் கொள்ளவும், மன்னிப்பதிலே விட்டு கொடுப்பதிலே ஒருவர் அன்றை முந்திக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு உங்களுடைய நாம மகிமைக்காக சாட்சியாக குடும்பமாக வாழ கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய திருமண நாள் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் விருப்பங்கள் நிறைவேற்றுங்க. அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளை ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம் மாத்திரம் மகிமைப்பட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தவும் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளும் உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி முன்னாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படும் பொருட்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளே 211வது பாமாலை, தேசத்தார் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையே கேட்டு உந்தன் ஜோதி கண்டு சேவிப்பார்கள் என்றே என்கிற பாமாலை 211 எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய முதலாவது காணிக்கையும் ஆண்டவர் கண்டு அர்ப்பணிப்போம். பாடல் முடிவிலே நம்மத்தில் வந்திருக்கிற பீட்டர் ஜெபராஜே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
ஜெபம் செய்வோம். டியூரர் குடும்பத்தினர் ஜெர்மனில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத் தலைவர் டியூரர் ஒரு சுரங்க தொழிலாளியாக இருந்தார். அவருக்கு ஏராளமான பிள்ளைகள் இருந்தாங்க, அடுத்தடுத்து அநேக பிள்ளைகள். திடீரென்று இந்த பிள்ளைகள் மூத்த பையன் கொஞ்சம் டீனேஜ் வந்திருந்த போது நல்ல படிக்கணும்னு நினைக்கும் போது அந்த டியூரர் குடும்பத் தலைவர் மரித்து போனார் திடீரென்று. இப்போ அந்த 12 பிள்ளைகளையும் வளர்க்க முடியாது, பிரச்சனையாக இருந்துச்சு. மூத்த பிள்ளைகள் தான் இப்போ குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்போ யார் இந்த சுரங்க தொழிலுக்கு போய் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுங்கிற ஒரு பேச்சு வந்தது. அப்போது மூத்த பையன், நான் கலையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன், நான் நல்ல படம் வரைவேன், நான் வரைகிறதுக்கு படிக்க போகணுன்னு சொன்னான். அவன் ஒரு வாலிப தம்பியாக இருந்தான். இரண்டாவது தம்பியும் அதே மாதிரி சொன்னான், எனக்கும் ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், டிராயிங் ரொம்ப பிடிக்கும், நானும் ஜெர்மன் தலைநகரில் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ குடும்பத்தில் சிக்கல் வருது. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. குடும்ப ஜெபம் பண்ணி காயினை சுண்டுவோம், யாருக்கு ஜெயம் கிடைக்குதோ அவங்க படிக்க போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. மூத்த பையன் கடவுளை வேண்டிக்கிட்டான், ஆண்டவரே நான் படிக்க போனோம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணான். ரெண்டாவது தம்பி மூத்தவன் ஆல்ஃபிரட் டியூரர், அவனும் கடவுளை வேண்டிக்கிட்டான். இரண்டாவது அந்த வாலிப தம்பி, அந்த டீனேஜ் தம்பி ஆல்பர்ட் டியூரர், அவனும் கடவுளை வேண்டிக்கிட்டான். காயின் சுண்டுனாங்க. அந்த உள்ற நேரம் மூத்த பையனுக்கு ரொம்ப ஆசை, நான் தான் ஜெயிப்பேன்னு. ஆனால் இரண்டாவது தம்பிக்கு காயின் விழுந்துருச்சு. இப்போது அவன் படிக்க போகணும். அப்போ அந்த தம்பி சொன்னான், டீல் எப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க படிக்க போயிடணும், அப்புறம் அவங்க படித்து வேலை பார்க்கும்போது அடுத்தவன் தோற்று போனவன் திரும்ப அதே டிராயிங்கை படிக்க போகணும். இதுதான் டீல். இப்போ டீல் படி தன்னுடைய இரண்டாவது தம்பி படிக்க போயிட்டான். சில வருடங்கள் முடிஞ்சிருச்சு. அவன் படித்து ஒரு தேர்ந்த ஆர்டிஸ்டாக ஒரு நல்ல வேலையோட அவன் ஜெர்மன் தலைநகர்லேருந்து இவங்க கிராமத்துக்கு வரான். ஊரே போய் வரவேற்பது போல் இவனை வரவேற்றாங்க. அப்போது மத்தியானம் டின்னர் நடந்துச்சு. சந்தோஷமாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நடந்துச்சுது. இப்போது தம்பி அந்த குடும்ப ஜெபத்தில் பேசினான். அண்ணனை பார்த்து சொன்னான், அண்ணே இப்போ உன்னுடைய டேன், நான் உழைக்கிறேன், நீ போய் படிக்க போ, நீ விரும்புகிற அந்த கலையை நீ படிச்சுக்க, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்த குடும்பத்தை நான் தாங்கிக்கிடுறேன்னு சொன்னான். அப்போது அண்ணன் எழும்பி சொன்னான், எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப ஆசை, வரைகிறதுல ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கு இப்போ காலம் இல்லை, அது முடியாது போச்சுது,
என்னால் நான் குடிக்கிற காஃபியை ஒரு கையால் தூக்கி என்னுடைய வாயில் வச்சு குடிக்க முடியாது. கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட என்னுடைய கைகளில் எல்லா நகமுமே சுரங்கத்தில் வேலை செய்து டேமேஜ் ஆயிடுச்சு. இனி அந்த வரைகிறது அப்படிங்கிறது நான் கற்பனையில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொன்னான். சில நாட்களில் அந்த மூத்த பையன் மரித்து போனான். அவன் மரித்து போகும்போது அந்த சவப்பெட்டியில் அந்த மூத்த பையன் ஆல்ஃபிரட் டியூரனுடைய கரங்கள் ஜெபம் பண்ணுவது போல குவித்து வைத்து தம்பிக்காரன் வரைஞ்சான். இதுதான் இன்னைக்கு 480 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜெபிக்கும் கரங்கள். அந்த படம் ஒரு மனிதனுடைய தியாகத்தின் விளைவு தான் இன்னைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தியாகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைக்கும் சீசத்துவத்தின் கிரயம், சீசத்துவத்தின் தியாகத்தை குறித்து பார்க்க போகிறோம். கண்களை மூடி கைகளை கூப்பி தலையை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை உணர முடியும். அப்படி ஜெபம் பண்ணலைன்னா முன்னால் இருக்கிற இந்த அற்ப மனிதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவாதி தேவனை நான் அன்போடு துதிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான போதகரையா அவர்கள், ஊழியர்கள், இந்த திருச்சபை நிர்வாகிகள், குறிப்பாக இந்த வாலிப ஊழியத்தின் பொறுப்பாளர்கள், வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக வாலிப தங்கச்சிமார் எல்லாருக்கும், தம்பிமார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீசத்துவத்துக்கான கிரயம் என்கிற பொருளிலே இன்று நாம் பார்க்கிறோம். அதற்கேற்ற அர்த்தத்தில் தான் நாம் வேத பகுதிகளையும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். வாங்க, என் பின்னால் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தார். ஆண்டவர் எந்த இடத்துலையும் பக்த கோடிகளாக நீங்கள் இருங்க அப்படின்னு நம்மளை சொல்லலை. நீங்கள் விசுவாசிகளாக இருங்க அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் எல்லாரையும் விசுவாசிகள் ஆக்குங்கள், பக்த கோடிகள் ஆக்குங்கன்னு சொல்லலை. அவர்களை சீசர்கள் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சீசர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? ஆண்டவருடைய கடைசி காலம் நெருங்கிடுச்சு. அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதி. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் இந்த சீசர்களுக்கு அதிகமாக போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மரித்து போயிடுவேன், என்னை கொலை செஞ்சிருவாங்க, என்னை வாரினால் அடித்து துன்பப்படுத்தி என்னை கொலை செஞ்சிருவாங்க, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொன்னார் சீசர்கள்ட்ட. அப்போது மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்ட அந்த 35வது இருந்து கேட்டபடி செபதேவியின் குமாரர்களான யாக்கோபும் யோவானும் புறப்பட்டு போய் இந்த ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் உயிர் தெழுந்து ஒரு ராஜ்யத்தை வைப்பீங்கல்ல அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய வலது பார்சத்தில் நாங்கள் ஒருவரும் உம்முடைய இடது பார்சத்தில் ஒருவரும் அமரும்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதே பகுதி தான் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா இந்த செபதேவின் குமாரர்களுடைய தாயாகிய மரியாள் போய் இயேசு கிறிஸ்துட்ட கேட்டதாக இருக்கும். ஸோ 3 பேருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்சமும் எரிச்சலாகாமல் அவங்களுக்கு பதில் சொல்கிறார். நியாயமாக எரிச்சல் ஆயிரணும். ஏன்னா சீசத்துவத்தை குறித்து, அதனுடைய தியாகத்தையும் குறித்தும் அதனுடைய கிரயத்தை குறித்தும் அவங்களுக்கு பல நாட்களாக, குறிப்பாக 2 வாரமாக அதை குறித்து தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கொஞ்சமும் சலனம் இல்லாமல் இவங்க அந்த ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நான் குடிக்கிறத நீ குடிக்க முடியுமா, நான் ஸ்நானம் பண்ணுறத நீ ஸ்நானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க, தெரியாமல் சொல்கிறாங்க. ஆண்டவர் எதை சொல்கிறாரு, நான் பாடுகள் பட்டு நான் சிலுவையில் மரணம் அடைய போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் ஒரு பெரிய பாத்திரத்தை, என் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமான்னு சொல்கிறாரு. இந்த பாத்திரத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும்னு கேட்குறாரு இல்லையா?
இதெல்லாம் மையப்படுத்தி ஆண்டவர் பேசுறாரு. இவங்களுக்கு எதுவுமே புரியல. இவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் இருக்கு? ஆண்டவருக்கு வலது பக்கத்துல ஒருத்தனும் இடது பக்கத்துல ஒருத்தனுமா நாம் அமர்ந்துக்கிடணுங்கிறது ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கு. அப்பதான் ஆண்டவர் இந்த 2 வாலிபர்களுக்கும் சொல்றாரு, டேய், நீங்க முன்னால இருக்கணும் அப்படின்னா பின்னால இருந்து பழகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தலைமைத்துவத்துக்கு வரணும்னா சீசத்துவம் தேவைன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க மேலே போகணுன்னா கீழே இருந்து பழகணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் சொல்றாரு அந்த 45ஆம் வசனத்துல, மார்க் 10வது அதிகாரத்துல, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் பண்ணும்படியும் தன் ஜீவனை கொடுக்கும்படியும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எனக்கும் உங்களுக்கும் கடவுள் இதை தான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த செபதேயுவின் குமாரர்களை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன்டா ஆண்டவர்கிட்ட போய் இப்படி கேட்டாங்க? ரொம்ப அசிங்கமா இல்லையா? இயேசு கிறிஸ்துட்ட போய் இப்படி பதவி கேட்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் வாழ்நாள் முழுசும் நம்ம இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்குறோம். எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா மரிக்கும்போது 88 வயசை தொட்டுச்சு. அந்த மரணத்துக்கு முந்தின நாள் நாங்கள்லாம் கூடி இருந்து பாட்டு பாடி எப்படி ஜெபம் பண்ணோம் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் அம்மாவுடைய ஆயுசு காலத்தை கூட்டித்தாங்கன்னு கேட்டோம். இப்படி தான் நம்மளுடைய ஜெபமும் இருக்கிறது இல்லையா? எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் ஒரு அழகான பதில் சொல்கிறாரு. மனுஷன் பெருவாரியாக எதுக்கு கேட்பான்? நான் எதை குடிக்கணும், நான் எதை சாப்பிடணும், நான் எதை உடுத்தணும், நான் எங்கே போய் வசிக்கணும், இதுதான் அவனுடைய பிரதானமான தேவை. இந்த தேவைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள், நீ எதை குடிப்பேன்னு சொல்றியோ, எதை சாப்பிடுவேன்னு சொல்றியோ, எதை உடுத்துவேன்னு சொல்றியோ, எங்கே போய் வசிப்பேன்னு சொல்றியோ, இந்த கவலைகள் எல்லாம் உனக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா பதில் சொல்லி முடிக்கிறாரு. ஆமாம், இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்குது? சீசத்துவ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ள இருக்கா? இல்லாட்டினா ஒரு பக்த கோடிகளை போல, ஒரு விசுவாசிகளை போல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்கா செய்கிறது மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் நிற்கும். அதை தான் அந்த வாலிபன் செஞ்சான். அந்த வாலிபனை அடிமையாக தான் இழுத்துட்டு போனாங்க. அடிமையாக இழுத்துட்டு போன அதி புத்திசாலியான, அழகான, நல்ல பர்சனாலிட்டியான அந்த வாலிபன், அவன் சூழ்நிலை சாதகமாக இல்லாத போதும், எல்லாமே நமக்கு எதிர்ப்பாக இருந்த போதும், எந்த ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணானோ அந்த ஜெபம் அவனுக்கு கேட்கப்படாத மாதிரி தான் தெரியும். ஆமாம், நல்ல ஜெபம் பண்ண அந்த தானியேல் ஏன் அடிமையாக இழுக்கப்பட்டு போனா? நாம் நிறைய பேர் நினைக்கிறோமே, ஆண்டவர் எனக்கு ஏன் அற்புதம் செய்யலை, எனக்கு அதிசயம் செய்யலை, நான் நினைக்கிறது ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறோம். தானியேல்கிட்ட அந்த முறுமுறுப்பு எதுவுமே இல்லை. அவன் அடிமையாக போயிட்டான். போன இடத்துலையும் வேளைக்கு நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். தானியேல் முன்னேறினா. இந்த ஜெபம் தான் தானியேலுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. தானியேலுடைய எதிரிகள் இவனை இந்த ஜெபத்தில் குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. 30 நாட்கள் ராஜாவை தவிர யாருமே வணங்கக்கூடாதுன்னு. இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை தெரிந்திருந்த இதை கீழ்ப்படியாமல் போனால் என்ன தண்டனைலாம் கிடைக்கும்னு தெரிஞ்சும் தானியேல் வழக்கம் போல ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். திட்டமிட்டபடி சதி வலையில் மாட்டிக்கிட்டான். தானியேலை தூக்கி அந்த சிங்கக்கபிக்குள்ளே போட்டாங்க. இதுக்காகலாம் அவன் முறுமுறுக்கலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். தானியேல் ஒரு பெரிய விசுவாசி, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தரியு ராஜா அதை விட ஒரு பெரிய விசுவாசி, செத்து போயிருப்பான். தானியேல் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான்? சிங்கங்கள் இரவு முழுதும் அவனை பீறிட்டு இருக்கும், அவனுடைய எலும்பு ஏதாவது மீந்து இருக்குதா பாருன்னு கேட்டிருப்பான். ஆனால் தானியேல் எப்படி தெரியுமா, இந்த தரியு ராஜா எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? தானியேலே, ஜீவனுள்ள தேவன் உன்னை விடுவித்தாரா அப்படின்னு கேட்டான். எவ்வளவு விசுவாசமான வார்த்தைகள் பாருங்க, இவனுடைய ஆணித்தரமான வார்த்தைகள் பாருங்க. ராஜாவே வாழ்கன்னு சொன்னான். டேய், நீ தானடா என்னை தூக்கி சிங்க கபியில் போட்ட, இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன தானியேலே உன்னை ஆண்டவர் மீட்டாரான்னு கேட்ட? என்னை ஆண்டவர் மீட்டார்,
உனக்கு என்ன அப்படின்னு சொல்லலை, ராஜாவே வாழ்கன்னு சொன்னான். இதுதான் சீசத்துவத்துக்கான கிரயம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னாக இந்தியாவில் இன்னைக்கு இந்த சுவிசேஷ ஊழியங்கள் இன்னைக்கு நிறையா நடக்குது, நிறைய இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கங்களுக்கு ஒரு சின்ன தீப்பொறி இருந்துச்சுன்னா அந்த தீப்பொறிக்கு இந்த மனுஷன்தான் காரணம். வில்லியம் ஆல்ட் அப்படிங்கிற ஒரு மனிதன் 7 வயதில் சண்டே ஸ்கூலில் தன்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். தன்னுடைய 18வது வயதில் ஊழியத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவர் மேலை நாடுகள்லேருந்து சிலானுக்கு ஊழியத்துக்கு வரணும். தன்னுடைய 22வது வயதில் அவருக்கு திருமணம் முடிகிறது. சாராங்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறாரு. திருமணம் முடித்த 7வது நாளில் அவங்க சிலானுக்கு புறப்பட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார். அந்த அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து புறப்பட்டு வராங்க. 3 பேரும் சிலானில் ஊழியத்தை செய்யணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். கப்பற் பிரயாணத்தில் பாதியில் வரும்போது அந்த சாரா இறந்து போனாங்க. இவருடைய மனைவி திருமணமான 7வது நாள் பயணத்தை ஊழியத்துக்காக தொடங்கின வில்லியம் ஆல்ட். வேறு வழி இல்லை, திரும்பவும் முடியாது, போய் சேரவும் முடியாது, அடக்கம் பண்ணவும் முடியாது, பாட்டு பாடவும் முடியாது, கொயர் போட்டு அந்த அடக்கத்தை நல்லா நடத்தவும் முடியாது. கப்பலில் இருந்து அந்த கடலில் வெளியே தூக்கி அந்த மனைவியை எரிந்து போனாங்க. அந்த ஊழியக்காரன் எவ்வளோ துடிச்சிருப்பான் பாருங்கள். சில நாட்கள் பயணத்தில் இவரோட ஒத்தாசையாக வந்த அந்த மிஷினரியும் இறந்து போனார். அவரையும் இதே மாதிரி கப்பலில் தூக்கி போட்டு போனாங்க. சிலானில் வந்து இறங்கின உடனே எல்லாரும் இந்த கதையை கேட்ட உடனே நீ உன் சொந்த தேசத்துக்கு போன்னு சொன்னாங்க. சீசத்துவத்துக்கான கிரயம் இருக்கிறது, அது என் மனைவியும் என் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி அந்த சிலானில் ஊழியம் பண்ணார். ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சிலான்காரங்க ஒரு நாள் தொண்டி கடற்கரை பகுதியில் ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க, நம்ம பகுதிக்கு. இதை பார்த்து தான் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு சின்ன பட்டணம், இலங்கை தேசம், அதில் யாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய தமிழ்நாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்திருக்காங்களே, என்னுடைய இந்தியா, என்னுடைய தமிழ்நாடு எவ்வளோ பெருசு, நான் கேவலமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேனேன்னு ஒரு வாலிபன் அன்னைக்கு ஆண்டவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு மாபெரும் மிஷினரி இயக்கத்தை உருவாக்கினான். சீசத்துவம் என்பது விலைக்கிரயம். இன்றைக்கி நீங்களும் நானும் சீசர்களாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். கைகளை கூப்புவோமா, கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, வேண்டும் வேண்டும் எனக்கு அதைத்தா இதைத்தா என்று என் கேட்கிற வாழ்க்கையில் நான் உங்களுடைய சுவிசேஷத்திற்காக, உங்கள் நற்செய்திக்காக நான் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் மீண்டும் வருவீங்க. அப்போது உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாயின்னு கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன்? ஆண்டவரே, ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதனையில் பங்கெடுத்தேன், வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவேனா? இல்லையே. நான் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேனா? என்னுடைய சுவிசேஷத்தினால் யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் சீசர்களாய் மாறியிருக்கிறார்களா என்கிற சிந்தனை நமக்குள்ளா வரட்டும். இதே செபதேவன் குமாரர்கள் பிற்காலத்தில் ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒரு வில்லியம் ஆல்ட் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள தீர்மானிப்போம். நல்ல ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசினீர், நாங்களும் உம்மை போல ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் பண்ணும்படி வந்தேன் என்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளும் ரீங்காரமிட்டு கொள்ளட்டும். எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே பழைய கீர்த்தனை 333வது கீர்த்தனை, புதிய கீர்த்தனை 397, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபர் என்கிற பாடலை எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திர காணிக்கை ஆயத்தமாயிருப்போர் முன்பு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகள் கடவுள் எதற்காக இந்த வாலிப வயதை கொடுத்திருக்கிறாரோ இந்த வாலிப வயதிலே கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிற வாலிப ஊழியங்களுக்காக, வாலிபர் கூடுகைகளுக்காக, இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த வேளையிலே கள்ளக்குறிச்சி பகுதியிலே விஷ சாராயம் அருந்தி பல உயிர்கள் பறி போய்விட்டன. அந்த குடும்பங்களுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த தேசத்தில் நடக்காமல் இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்தில் ரயில் விபத்தினாலே பலரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தேசத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற புதிய அரசாங்கத்திற்காக, புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுளுக்கு பயந்து உண்மையாக நீதியோடு நேர்மையோடு ஒரு ஆட்சி நடத்த எல்லாரையும் அனுசரித்து இந்த ஆட்சியை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருமண்டலத்திற்காக, பேராயர் ஐயாவுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, எல்லா பாஸ்டேட்டுடைய குருசேகர தலைவர்களுக்காக, போதகர்மார்களுக்காக, வேதாகம பெண்மணிகளுக்காக, HMS மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக, கடவுள் என்ன நோக்கத்தோடு இந்த திருச்சபையை கொடுத்தாரோ, இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான பீட்டர் ஐயாவுக்காக, அவர்கள் மூலமாக ஒரு பெரிய வாலிப கூட்டங்கள் எழும்பத்தக்கதாக அவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து திருச்சபைகளை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய கிளை சபையான சாமிநத்தம் திருச்சபையில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக, ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா ஐக்கியங்களுக்காக, வாலிபர் ஐக்கிய ஊழியங்கள், சிறுவர் ஐக்கிய ஊழியம், பாடகர் குழு ஊழியம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய கூடுகையின் மூலமாக இன்னும் அவர்கள் பலப்படவும், அவருடைய ஊழியங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே சுகவீனமாய், பலவீனமாய் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் அவர்களை திடப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்து மீண்டுமாக சாட்சியாக வந்து நிறுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், திருமணமாகாமல் இருக்கிறவர்கள், திருமணமாகி பிரிந்து இருக்கிறவர்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை உம்மை வந்து இந்த முதலாம் ஆராதனை வழியாக குடும்பமாக திருச்சபையாக வந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த இந்த மற்றும் ஒரு நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்ன பிரச்சனையோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள், என்ன வேதனையோடு அமர்ந்திருக்கிறார்கள், என்ன கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் சொல்லி எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவருடைய விருப்பங்கள், ஏக்கங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வாதத்தை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் கொடுத்த இந்த வேத வசனங்களை, இந்த மகத்துவங்களை அறிந்து இந்த வசனத்தின்படி இவர்கள் நடக்க, ஜெப வாழ்க்கையில் இன்னும் வளர, இன்னும் உற்சாகமாக ஆராதனைகளில் பங்கு பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய திருச்சபையில் வயதானவர்கள் கர்த்தர்களை ஏந்தும்படியாக, தாங்கும்படியாக தப்புவிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோட திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்கள் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே வாலிபர் ஆண்டவரை சிறப்பு ஆராதனை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்கள் இந்த ஒரு நாள் கூடுகையின் மூலமாக உமக்கு நேராக அர்ப்பணிக்க
தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அறிந்தவர்களாக கடந்து செல்ல இந்த ஒரு நாள் கூடுகை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் மேலே வைத்திருக்கிற விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் எழும்ப இந்த பகுதியிலிருந்து இந்த சாட்சியாபுரம் தூய பேதுராயத்தின் பெரிய வாலிப கூட்டம் எழும்பத்தக்கதாக ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பத்தக்கதாக நீர் எழுப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்கள் இதன் மூலமாக நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு திருப்புமுனை நாளாக, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணித்த நாளாக, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள உகந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு நாளாக கர்த்தர்களுக்கு நீர் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க. விசேஷமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அறுவை சிகிச்சை சென்றதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே ஹீலிங் டச் அவங்க சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து மீண்டுமாக எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆரோக்கியமாக சாட்சி பகிர கர்த்தர் உதவி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்பட்டும். அருமையான பிள்ளைகள் படைத்திருக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திர காணிக்கையை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகள் கையிட்டு எல்லா காரியத்திலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு கரம் இருக்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கம், பிரைவேட்டில் பணி செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் பலனையும் பாதுகாப்பையும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விஷப்பூச்சிகளுக்கும், விபத்துகளுக்கும், விலங்குகளுக்கும், விக்கினங்களுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். எங்களோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு உப்பாக ஒளியாக நாங்கள் விளங்கவும் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளவும் அந்த கடைசி வரைக்கும் அந்த கடைசி உயிர் மூச்சிற்கு உமக்காக மாத்திரம் வாழ்ந்து அந்த நல்ல சாட்சியை காத்துக்கொண்டு அந்த ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீசத்துவத்தினுடைய கிரயத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, சீசர்களாக, அநேக சீசர்களாக மாறின நாங்கள் அநேக சீசர்களை உருவாக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், ஆலோசனை, வழிகாட்டுதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே 381வது பாமாலை, ஜெயித்த இயேசு நாதர் தாம் சம்பாதித்த மெய் ஆஸ்தியாம் சாகாத ஜீவன் பூரிப்பும் நமக்கென்றென்றைக்கும் கிடைக்கும் என்கிற பாமாலை 381 பாடி அந்த ஆராதனை நிறைவு செய்வோம். சாகாத ஜீவன்
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்திற்குள்ளாக போய் வர கடவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென்.